அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, உலகத்தில் எத்தனை சக்திகள் மனிதனுக்கு இருந்தாலும் பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இயற்கைகளை வசப்படுத்தக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இந்த இயற்கையினுடைய சீற்றங்கள், இயற்கையினுடைய விளைவுகள், இதையெல்லாம் இறைவன் வெளிப்படுத்தும் போது நம்முடைய நாவிலிருந்து என்ன வருகிறது என்பதை இறைவன் கவனிக்கின்றான். நபி அவர்கள் இப்படி சொல்வார்கள், இன்ன ரீஹ துர்சலு பில் கைரி வஷர்ரி. நிச்சயமாக சூறாவளி காற்று என்பது அது நலவை கொண்டும் இருக்கிறது, கேடை கொண்டும் இருக்கிறது. துர்சலு ரஹமத்தன் வ கவியத்தன். சில சமயம் அந்த புயல் காற்று என்பது உங்களுக்கு நன்மையாகவும் அமையும். மேலும் அதாபலில் ஆஹரீன், மற்றவர்களுக்கு அது அதாபாகவும் வேதனையாகவும் இருக்கும். எனவே இதுபோன்று உங்களுக்கு அந்த புயல் வருவதை கண்டால் நிச்சயமாக இடியும் மலக்குமார்களும் அல்லாவை நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள். யுஸப்பிஹு பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி. இந்த மாதிரி சமயத்தில் மனிதர்கள் எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், இறைவா, இதனுடைய கேடுகளை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, இந்த சூறாவளி காற்றினுடைய கேடுகளை விட்டும் பாதுகாத்து இதை எங்களுக்கு நல்லதாக ஆக்குவாயாக என்று இறைவனிடத்திலே கேட்க வேண்டுமே தவிர லா தசுப்புர் ரியாக, மாறாக இயற்கையால் ஏற்படக்கூடிய காற்றுக்களை திட்டக்கூடாது. சனியம் பிடிச்ச புயல் இப்பமா வரணும், சனியம் பிடிச்ச சூறாவளி காற்று இப்பமா வரணும் என்று அந்த இயற்கை இறைவனால் ஏற்படுத்தியதை திட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆது கூட்டத்தார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே 12ஆம் ஜூஸிலே மிகப்பெரிய அத்தியாயத்திலே கூறுகிறான். அந்த ஆது கூட்டத்தார்களுக்கு மலையை குறையக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அவர்கள் மன் அஷத்து மின்னா குவத்தன், எங்களை விட ஆற்றலுடையவர் யாரும் கிடையாது என்று இறைவனுடைய சக்தியிலே கைய வைத்தார்கள். அதனால் இறைவன் ஒரு சூறாவளி காற்றை அவர்களுக்கு கேடாக கொடுத்தான். எனவே நமக்கு சூறாவளி காற்று போன்ற இயற்கை வந்துவிட்டால் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். இறைவா, இதன் மூலமாக எங்களுக்கு பாக்கியம் தா என்று கேட்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இயற்கையோடு வாழக்கூடிய நாம் அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.